உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் கூட அப்பா 2 நாளாகமம் 17வது அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டுகிற பெரிதான கிருபைகளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட அப்பா இந்த அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேச போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கிற பகுதி 2 நாளாகமம் 17வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த அதிகாரத்தில் மொத்தம் 19 வசனங்கள் இருக்கிறது. இந்த அதிகாரத்திற்கு நான் கொடுக்கிற தலைப்பு Blessed is the man who seeks God. கர்த்தரை தேடுகிறவன் ஆசிர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. 1 to 9 வரைக்கும் முதலாவது பகுதியாய் நான் பிரிக்கிறேன். Seek Jehovah God wholeheartedly. உன் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்கள் என்ற தலைப்பை கொடுக்கிறேன். 10 to 19 வரைக்கும் God's presence bring increase and strength. தேவ பிரசன்னம் பெருக்கத்தை உண்டு பண்ணும் என்கின்ற தலைப்பை நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இது பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் 16வது அதிகாரத்துடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. நாம் நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம். 16வது அதிகாரத்தில் ஆசா என்கின்ற ராஜா எப்படி தன் தேவனாகிய கர்த்தரை விற்று அவன் பின்மாற்றத்திற்கு போய் சாதாரண மனிதர்களைப் போல அவன் நோய் கொண்டு அவன் மரித்தான் என்பதை குறித்து பார்த்தோம். காரணம் என்னவென்றால் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை சார்ந்திராமல் அவனுடைய நாட்களில் அவனுடைய ராஜ்யம் பலப்பெற்ற பிறகு பெருமையின் நிமித்தம் அவன் என்ன பண்ணுறான்னா சீரிய ராஜாவை அவன் சார்ந்து மனிதர்களை நம்பி அவன் தோற்று போகிறான். பின்பாக நமக்கு தெரியும், அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் அவனை காப்பாற்றும்படிக்கு அனானி என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த ஆசா ராஜாவிடத்தில் சொல்கிறாரு, நீ என்ன தேடாம நீ மனிதனுடைய பலத்தை நீ தேடுற, நீ ஆண்டவருடைய பார்வையில் பொல்லாப்பான காரியத்தை செய்கிறன்னு சொல்லும் போது அந்த நேரத்தில் கூட அவன் மனம் திரும்பாமல் அந்த ஞானதிஷ்டிக்காரனை பிடித்து காவலில் வைத்து ஒரு பெரிய பாவம் செய்கிறான். அதற்கு பின்பாக அவனுக்கு ஒரு பெரிய வியாதி உண்டாகிறது. அந்த நேரத்தில் கூட அவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய ஆண்டவரை தேடல, அந்த நேரத்தில் பரிகாரிகளை தேடினான். 2 நாளாகமம் 16-12வது வசனம் இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதியை கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஹல்லேலூயா. அந்த கடைசி ஸ்டேஜில் கூட ஆண்டவரை அவன் தேடலை, ஆண்டவராகிய கர்த்தரை அவன் தேடலை, அவன் பரிகாரிகளை தான் தேடினான். ஹல்லேலூயா. பரிகாரிகளை தேடுவது தவறல்ல. ஆண்டவர் சில நேரத்தில் பரிகாரிகள் மூலமாகவும் நமக்கு சுகத்தை கொடுப்பார். ஆனாலும் கூட முதலாவது யாரை தேட வேண்டும்? நம் ஆண்டவராகிய கர்த்தரை தேட வேண்டும். நமக்கு தெரிந்த அநேக வசனங்கள் உண்டு இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழும். கர்த்தரை தேடுகிறவன் செழிப்பான். கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி கிடந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுவோர்க்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்கின்ற அநேக வசனங்கள் உண்டு. ஆனாலும் கூட இந்த ஆசா அதையெல்லாம் மறந்துவிட்டு உலகத்தை தேடினான், உலகத்தில் இருக்கிற மனிதர்களை தேடினான். அவனுடைய நிலையை பார்த்தா கடைசியில் அவன் பரிதாபமாய் அந்த நோயுண்டவனாய் அவன் மரித்து போகிறான். ஹல்லேலூயா. அந்த ஸ்தானத்தில் இன்றைக்கு இந்த 17வது அதிகாரத்தில் அவனுடைய மகனாகிய யோசாபாத் அவன் அவனுடைய ராஜ்யத்தில் பலப்படுவதை நாம் பார்க்க முடியும். நம்ம தொடர்ந்து இந்த 2 நாளாகமத்தை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவது 12 கோத்திரமாய் இந்த ராஜ்யம் இஸ்ரவேல் ராஜ்யம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ரெஹோபயாம் தன்னுடைய பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்காம தன்னுடைய கூட வளர்ந்த தன்னுடைய நண்பர்களை ஆலோசனை கேட்டு நடந்தது நிமித்தம் அந்த 12 கோத்திரம் பிரிந்து 10 கோத்திரம் தனியாக இஸ்ரவேல் தேசமாய் அது போனது. 2 கோத்திரம் யூதா மற்றும் பெஞ்சமின் தெற்கு ராஜ்யமாய் மாறினது. அது வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் ராஜ்யம். இது யூதா தெற்கு ராஜ்யம் சவுத் கிங்டமாக மாறினது. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில்
இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த யோசபாத் வாழ்ந்த நாட்களில் நார்த்தன் கிங்டமில் ஆஹாப் என்கின்ற ராஜா வந்து அரசாண்டு கொண்டு இருந்தான். அந்த ஆஹாப் ராஜாவை பற்றி நமக்கு தெரியும். அவன் ஒரு பொல்லாப்பான ஒரு ராஜா. அவனுடைய மனைவி தான் யெசபேல். அநேக தீர்க்கதரிசியை கொன்றவள். எலியா அந்த நாட்களில் வாழ்ந்தார். அதற்கு பின்பு யோசபாத் அவருடைய ராஜ்யம் ஸ்திரப்பட்டு ஒரு 13ஆம் ஆண்டு ராஜ்யம் செய்யும் போது எலிசா வந்து அந்த இடத்துல தீர்க்கதரிசியாக இருந்தார். இத்தனை வரலாற்றை உடைய இந்த 2 நாளாகமத்தை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த யோசபாத் வந்து தன்னுடைய தகப்பனாகிய ஆசாவுடைய ஸ்தானத்தில் அவர் ஸ்திரப்பட்ட பிறகு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கு அநேக எதிரிகள் இருந்தார்களாம். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்த்தன் கிங்டமே இஸ்ரவேலே யூதாவுக்கு விரோதமாய் அவர்கள் வந்தார்கள். அடுத்தது மோவாபியர்கள் இருந்தார்களாம். அம்மோன் வந்து கிழக்கு தேசம் பக்கமாக இருந்தாங்களா. அம்மோன் பெலிஸ்தியர்லாம் கிழக்கு தேசமாக இருந்தார்கள். அடுத்தது ஏதோம் வந்து வெஸ்ட் சைடில் இருந்து இந்த யூதா மக்களை யூதா ராஜ்யத்தை வந்து அட்டாக் பண்ணுறவங்களா இருந்தாங்க. நம்ம பார்த்ததுபடி இஸ்ரவேல் வந்து வடக்கு ராஜ்யத்தில் இருந்து இந்த யூதாவை அட்டாக் பண்ணுறவர்களாக இருந்தாங்க. ஆனாலும் கூட யோசபாத் தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை தேடினது நிமித்தம் கர்த்தர் அவனுடைய சிங்காசனத்தை ஸ்திரப்படுத்தி அவனுக்கு ஒரு பெரிய பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் நான் ஏற்கனவே தலைப்பு கொடுத்தேன், கர்த்தரை தேடுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம். முதல் 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த யோசபாத் வந்து அவன் ஸ்தானத்தில், எவருடைய ஸ்தானத்தில்? ஆசா என்கின்ற ராஜாவுடைய ஸ்தானத்தில் தன்னுடைய குமாரனாகிய யோசபாத் ராஜாவாக்கி இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலப்பட்டான். ஏன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலப்படணும்? நேற்றைய தினத்தில் 16வது அதிகாரத்தில் பார்த்தோம். இஸ்ரவேல் ராஜா இந்த ஆசா கூட சண்டை போடும்படிக்கு இஸ்ரவேலர்கள் கூடி வந்தார்கள். அந்த இஸ்ரவேலருடைய ராஜா பேரு பாஷா. அந்த ராஜா வந்ததுனால தான் இந்த ஆசா என்ன பண்ணார்னா ஆண்டவரை தேடாம அந்த நேரத்தில் சீரியர்களுடைய உதவியை நாடி தேடி கர்த்தரை விட்டுவிட்டான். ஆனால் அவனுடைய நிலைமை நமக்கு தெரியும். பரிதாபமாய் அவன் மனிதனை தேடினது நிமித்தம் அவன் தோற்று போனான். அதனால இன்றைக்கு யோசபாத் என்ன பண்றார்னா முதலாவது தன்னுடைய மூதாதியராகிய தாவீதுடைய அந்த உடன்படிக்கையின் படிக்கு அவர் எல்லாவற்றையும் தேடி ஆண்டவரை உறுதியாய் பிழித்து கொள்கிறார். முதலாவது கர்த்தரை தேடினது நிமித்தம் ஆண்டவர் வந்து என்ன பண்றார்னா இவனை பலப்பட செய்கிறார். அதுக்கு அடுத்தது இந்த யோசபாத் எழும்பி என்ன பண்றானா யூதாவில் இருக்கிற அரணான பட்டணங்களை முதலாவது ஸ்திரப்படுத்துகிறார். அடுத்தது இராணுவத்தை ஸ்திரப்படுத்துகிறார். தன்னுடைய தகப்பனாகிய ஆசா பிடித்த எப்ராயிம் பட்டணங்களை எல்லாம் தனயங்களையும் வைத்தான். அதாவது ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸை அங்கங்கே குரூப்பாக அவர் சேர்த்து வைக்கிறார். காரணம், எந்த ஒரு எதிரியுடைய படைகள் வந்தாலும் முதலாவது அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அந்த மதிலை தாண்டி அவங்க வர முடியாது. இந்த யோசபாத் வந்து மிலிட்ரி பவரில் மட்டும் ஸ்ட்ராங்காக இல்லையா, கர்த்தரை தேடுகிறதுல ஆவிக்குரிய ரீதியாக அவன் பலப்பட்டானாம். ஹல்லேலூயா. இந்த கர்த்தரை தேடுகிறது என்கின்ற இந்த வார்த்தை இந்த முழு நாளாகமம் புஸ்தகத்தில் 64 முறைகள் வருகிறதாம். 26 முறை வந்து 1 நாளாகமம்ல கர்த்தரை தேடுகிற, அதாவது தேடு, சீக் காட் அப்படின்ற வார்த்தை வருகிறது. 38 தடவை 2 நாளாகமம் புஸ்தகத்தில் இந்த சீக் என்கின்ற வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. நம்ம வந்து இந்த 1 நாளாகமம் இருந்தாலும் சரி, 2 நாளாகமம் இருந்தாலும் சரி, நம்ம எப்படி ஒரு ராஜா நல்ல ராஜா இல்லை பொல்லாப்பான ராஜான்றதை எப்படி நம்ம பிரித்தெடுப்போம் என்றால், யாரெல்லாம் கர்த்தரை தேடினார்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் செம்மையானவர்கள். யாரெல்லாம் கர்த்தரை விட்டு வழி விலகி ஆண்டவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் மறந்து போனார்களோ அவர்கள் பொல்லாப்பான ராஜா என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல யோசபாத் வந்து ஸ்திரப்படுகிறாரு. அடுத்தது 3வது 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த இடத்துல பாருங்க, அழகா வசனம் போடப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் யாரோடு கூட கனெக்டடா இருக்கிறோம்?
இங்க இந்த ராஜா அழகா வந்து என்ன பண்ணாரு, முதலாவது கர்த்தரை தேடினாரு. அதனால கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தாராம். இந்த இடத்துல வேதாகமம் போடவில்லை, மிலிட்ரி ஃபோர்ஸ் யோசபாத்தோடு இருந்துச்சு, இல்லை பலமான மனிதர்கள் இருந்தாங்க, அவனுக்கு ஏராளமான படைகள் இருந்துச்சுன்னு போடலை. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாமும் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாமும் நிச்சயம் பெரிய ஜெயத்தை காண முடியும். இங்கு கர்த்தர் யோசபாத்தோடு இருந்ததுனால அவன் பெரிய ஆசீர்வாதத்தை காண்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் வந்து கர்த்தரை உறுதியாக பிடித்து கொண்டதுனால அவன் பாகால்களை தேடலை. செகண்ட் ஆப்ஷன் அவன் கொடுக்கல. தன்னுடைய தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலின் செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். அப்போ யோசபாத்துக்கு தெரிஞ்சிருச்சு, ஐயோ நம்மளுடைய தகப்பன் விழுந்ததுக்கு காரணம் ஆண்டவர் அவர் உறுதியாய் பிடித்து கொள்ளவில்லை, அவர் வந்து மனுஷனை தேடி போனதுனால தான் என்னுடைய தகப்பன் ஒரு நோய் வந்து அவர் மரித்து போனார். ஆனால் நான் அப்படி போக மாட்டேன், என்னுடைய மூதாதையராகிய என்னுடைய தாத்தாவாகிய தாவீது பின்பற்றின ஜீவனுள்ள தேவனை நான் பின்பற்றுவேன், அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன், அவருடைய பிரமாணங்களை கை கொண்டு. தாவீதுக்கு ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் பண்ணார்னா, உடன்படிக்கை செய்திருந்தார். உன்னுடைய ஸ்தானத்தில் வீட்டில் இருக்கிற புருஷன் இல்லாமல் போவது இல்லை, உன்னுடைய சிங்காசனத்தில் எப்பயுமே வந்து நான் வந்து ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன், அதில் என்றைக்குமே ஒரு புருஷன் இருப்பான் என்று யூதா கோத்திரத்திற்கு. அந்த வழியில் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். அந்த வழியில் தான் இந்த யோசபாத் வந்து வருகிறாரு. அப்போ இவர் முதலாவது கர்த்தரை தேடுகிறாரு. அடுத்தது கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை, கட்டளைகளை, நியாய பிரமாணங்களை கை கொண்டு நடக்கிறவராய் அவர் இருக்கிறார். 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த இடத்துல கர்த்தர் வந்து அவனுடைய கையில் ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தினாராம். காரணம், கர்த்தர் யோசபாத்தோடு இருந்ததுனால கர்த்தர் அவனுடைய ராஜ்யத்தை, அவனுடைய டைனசிட்டியை ஆண்டவர் வந்து ஸ்திரப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இவனோடு கூட இருக்கிறத புறஜாதியார் கண்ட உடனே என்ன பண்றாங்க, ஓ பராக்கிரமம் உள்ள பயங்கரசாலியாகிய கர்த்தர் யோசபாத்தோடு இருக்கிறாரு, அந்த கர்த்தர் தானே எகிப்தில் இருக்கிற அந்த ஜனங்களை 450 வருடமாய் இருந்த அந்த ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தாரு, ஆண்டவர் அவங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்தாரே, செங்கடலை 2ஆய் பிளந்தாரே, அது மாத்திரமல்ல வனாந்திரத்தில் வந்து மன்னாவை பொழிந்தாரே, அங்க இருந்த எத்தனையோ மகா பெரிய ராஜாக்களை சங்கரித்த கர்த்தர் இவர் தானே, இவர் இன்றைக்கு யோசபாத்தோடு இருந்து அவனுடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினாரே, அதனால நம்ம யோசபாத்தோடு நம்ம சண்டைக்கு போக கூடாது என்கின்ற முடிவெடுத்து என்ன பண்றாங்களா, அங்க இருக்கிற சுற்றுப்புறத்தார் எல்லோரும் காணிக்கைகளை கொண்டு வராங்களாம். முதலாவது யூதாவே, அங்க இருக்கிற யூத மக்களே காணிக்கைகளை கொண்டு வராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற இந்த மோவாபியர், அம்மோன், இவங்கெல்லாம் கூட காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுப்பவர்களாய் மாறி போகிறார்கள். ஹல்லேலூயா. அதனால பார்த்தீங்கன்னா யோசபாத் மிகவும் திரளாய் பெருகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அவன் ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. நமக்கு தெரியும், இவருடைய மூதாதையராகிய சாலமோன் ஆண்டவரை முதலாவது தேடினார். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், இறங்கி வந்து சாலமோனே உனக்கு என்ன வேண்டும்னு கேட்கும் போது, எனக்கு ஞானம் வேணும் என்று கேட்கும் போது கர்த்தர் வந்து அவனுக்கு ஞானத்தை கொடுத்ததும் அல்லாமல் மனோவிருத்தியான இந்த கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மிகுதியாய் கொடுத்தார். அதே வாக்குத்தத்தத்தை தான் இவன் பிடித்து கொண்டான். இவனுடைய இருதயம் கர்த்தரை சார்ந்திருந்ததுனால, கர்த்தரை தேடினதுனால கர்த்தர் அவனுடைய ராஜ்யத்தையும் ஸ்திரப்படுத்தி அவனுடைய எல்லைகளையும் சமாதான உள்ளவைகளாக்கி இந்த ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் பெருக செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் கூட கர்த்தரை தேடுகிற இருதயம் உடையவர்களாய் காணப்படுகிறோமா? இல்லை ஒரு பிரச்சனை வந்த உடனே இவனுடைய தகப்பனாகிய ஆசாவை போல கர்த்தரை மறந்து விட்டு, ஐயோ எந்த டாக்டர் கிட்ட போனா இந்த வியாதி போகுமா, இல்லை எந்த மனுஷர்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்டா அது வந்து அதன்படி செய்தா என்னுடைய
நம்மளுடைய பிரச்சனை தீருமா, இல்லை இந்த கம்பெனியை தேடி போடலாமான்னு அநேக முடிவுகள் எடுக்கிறோம். ஆனால் இன்றைக்கு வேதாகமம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நாம் கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்ம கர்த்தரை அனுதினமும் நாம் தேட வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய செயல்கள் மூலமாக கர்த்தரோடு கூட நம்ம இணைந்திருப்பதை நம்ம வெளிப்படுத்த வேண்டுமா? நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் ஆண்டவரை தேடுறேன்னு சொல்லிட்டு நம்ம எந்த விதமான விசுவாச கிரியைகளை நம்ம வெளிப்படுத்தலைன்னா அது எதுக்காக இருக்காம்? செத்தது கேதுவாய் காணப்படுகிறதாம். அப்போ கர்த்தரை நம்ம தேடி அவரை விசுவாசிக்கும் போது நம்மளுடைய செயல்கள் மூலமாக அதை பிரசித்தப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட இணைந்து உறவாடுகிற அந்த உறவு நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது 6 8 வசனத்தை வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ராஜாவுடைய சிங்காசனம் சிறப்பட்டது. அடுத்தது எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். 3வது கர்த்தர் அவனுக்கு தேவையான கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மிகுதியாய் கொடுத்தார். அடுத்தது இவன் என்ன ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரு, ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாருன்னு பார்த்தா, யோசபாத் என்ன பண்ணுறாரா, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டதனால முதலாவது அவன் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கிற மேடைகள், விக்கிரக தோப்புகள் எல்லாவற்றையும் யூதாவை விட்டு விலக்குகிறான். நம்ம கடந்த அதிகாரத்தில் கூட ஆசாவை பற்றி பார்த்தோம். அங்கே இருக்கிற சிலைகளை எல்லாம் அகற்றி போட்டார். ஆனால் அந்த மேடைகள்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் அவருடைய மகன் யோசபாத் எழும்பி அந்த மேடைகளை எல்லாம் அகற்றி போடுகிறார். இன்றைக்கு நாம் கூட கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். ஆனால் நம்ம ஆண்டவரையும் பின்பற்றி கொண்டு உலகத்துக்குரிய காரியங்களும் சிலவற்றை நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை எல்லாம் முற்றிலுமாய் அகற்றி போட வேண்டும் என்று. ஹல்லேலூயா. நம்ம பார்த்தீங்கன்னா 2 லீடர்ஸ்க்கும் இல்லை 2 எஜமான்களுக்கும் நம்மளால் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று, நம்ம ஆண்டவருக்கு மாத்திரம்தான் ஊழியம் செய்ய முடியும், இல்லைன்னா இந்த உலகத்திற்கு ஊழியம் செய்ய முடியும். இன்றைக்கு இந்த யோசபாத்தை போல நம்ம கர்த்தரை தேடும் போது நம்மிடத்துல காணப்படுகிற அருவருப்பான காரியங்கள், விக்கிரகமான காணப்படுகிற காரியங்களை எல்லாம் நம் இருதயத்திலிருந்து முற்றிலுமாய் அகற்றி போட வேண்டும். எனக்கு ஆண்டவரையும் பிடிக்கும், இந்த உலகத்தையும் பிடிக்கும், இந்த உலகத்துக்குரிய காரியத்தையும் நான் பின்பற்றுவேன்னு பின்பற்றும் போது நிச்சயம் அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது. நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது, அவருடைய நீதியை தேடும் போது கர்த்தர் நமக்கு வேண்டியவைகளை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை தேடுறேன், அதனால இந்த உலகத்துக்குரிய காரியத்தையும் நான் கொஞ்சம் தேடி போகும்போது எனக்கு ஜெயத்தை கொடுப்பார்னு நம்ம போகக்கூடாது. நமக்கு என்ன வேண்டுமோ அது கர்த்தருக்கு தெரியும். நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அதை தெரிவித்துட்டா அவருடைய சித்தமானால் அந்த காரியத்தை கர்த்தர் கைகூடி வர செய்வார். இந்த இடத்துல இந்த யோசபாத் ரெஸ்பான்ஸ் பண்ற விதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. முதலாவது அவன் அந்த சிலைகள், அந்த மேடுகள், தோப்புகளை எல்லாம் அகற்றிவிட்டு அவனுடைய 3ஆம் வருஷத்துடைய அந்த ராஜ்ய வாரத்தின் நாட்கள் என்ன பண்றானா, அவன் தேர்ந்தெடுக்கிறான். அவனுடைய ராஜாவின் வழிகளில் இருக்கிற பிரபுக்களை தேர்ந்தெடுக்கிறான். அடுத்தது ஆசாரியர்களை தேர்ந்தெடுக்கிறான். அடுத்தது லேவியர்களை தேர்ந்தெடுத்து என்ன பண்றானா, யூதா தேசம் எங்கும் உள்ள ஜனங்களுக்கு தேவனுடைய வேத புஸ்தகத்தை உபதேசிக்கும்படிக்கு இவன் சில குழுக்களை அமைத்து யூதா தேசம் முழுவதும் சென்று ஆண்டவருடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்தும்படிக்கு சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் கூட அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்த பிரதான கட்டளை மத்தேயு 28:19-20 படிக்கு, நாம் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுத்து அவர் நமக்கு கொடுத்த உபதேசங்களை கைக்கொள்ளும்படிக்கு நம்ம மற்றவங்களை பலப்படுத்த வேண்டும் என்று. அப்போ இதே தான் யோசபாத்தும் பின்பற்றினார். அவர் தேவனை தேடினார். அடுத்தது அவர் ஆண்டவருடைய வார்த்தைகளில் ஸ்திரப்பட்டாரு. அந்த தோரா, கட்டளைகள், நியாய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கற்று தேறினவராய் இருந்தார். அடுத்தது அவர் யோசிக்கிறார், இந்த சத்தியத்தை நான் அறிந்து விட்டேன், ஆனால் என்னுடைய மக்கள் இன்னும் அந்த பாகால்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க, அந்த மேடைகளில் பலி செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவர்களை
நான் வந்து கர்த்தருக்குள்ளே கொண்டு வரணும்னா என்ன முக்கியமான ஒரு தேவை இருக்கிறது என்று பார்க்கும்போது அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அவர் 3 விதமான குழுக்களை அமைத்து ஒரு இடத்துக்கு பிரபுக்கள் அனுப்புகிறாரு, அடுத்தது ஆசாரியர்கள் அனுப்புகிறாரு, லேவியர்களை அனுப்பி அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கைப்பற்றி நடக்கும்படிக்கு உற்சாகப்படுத்துகிறாரு. ஹல்லேலூயா. இந்த காலத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த வேதாகமம் படி அந்த நாட்களில் அவங்களுக்கு கிடையாது. அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் அந்த சுருள் மாத்திரமே, அந்த 5 ஆகமங்கள் அவங்க உடையவர்களாக இருப்பாங்க. அப்போ நான் விசுவாசிக்கிற அவங்க கிட்ட 2 விதமான தோல் சுவடுகள் தான் இருந்திருக்கும். ஒன்று ராஜா கிட்ட இருக்கும், அதே காப்பி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்கிரைபை வச்சு எழுதி அங்கே இருக்கிற அந்த மக்களுக்கு பிரசித்தப்படுத்தும்படிக்கு அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அந்த நாட்கள்லேயே அது எவ்வளோ ஒரு டஃப்பான காரியமாக இருந்தாலும் ராஜா அதை ஆக்ஷன் எடுத்து என்ன பண்ணுறாரு, அந்த சமுதாயத்தையே ஆண்டவர் பக்கமாக திருப்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் கூட நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், நம்மளுடைய ராஜாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களில் நம்ம ராஜாவுடைய டைனசிட்டி கீழே இல்லைன்னா கூட இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த யோசபாத் எழும்பினது நிமித்தம் அங்கே இருக்கிற முழு யூத மக்களுக்குள்ள ஒரு பெரிய ரிஃபர்மேஷன் உண்டானுச்சு, ஒரு புரட்சி உண்டாயிற்று. அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்மளுடைய தேசத்து தலைவர்கள்லாம் எழும்பி ஆண்டவரை பற்றி பிரசித்தப்படுத்தும் போது நம்ம முழு இந்தியாவே ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. பாவம் இல்லாத தேசமாய் அது மாறும். ஹல்லேலூயா. எங்கு பார்த்தாலும் ஆண்டவருடைய எழுப்புதலின் தீ பற்றி எரியும். அப்போ ஒரு ராஜாவை தொட்டது நிமித்தம் அங்கு இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தொடப்பட முடியும் என்றால், இன்றைக்கு ஆளுகிற ஒவ்வொரு ஆட்சியாளர்களையும் கர்த்தர் தொட்டார் என்றால் நம்மளுடைய இந்தியா தேசம் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லையா, எவ்வளோ செழிமையாக இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜெப குறிப்பிலையும் நம்ம வந்து ராஜாக்களுக்காக, தலைவர்களுக்காக, ஆட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம இந்தியாவில் எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்குது, எத்தனையோ வந்து எம்எல்ஏ, எம்பிஸ், பார்லிமெண்ட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்போது நான் மாத்திரம் எழும்பி உபதேசித்தால் போதாது, நம்மளுடைய தலைவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தரை தேடுகிற இருதயம் உடையவர்களாக இருக்கும் போது தான் நம்ம முழு இந்தியாவே ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல யோசபாத் அதுதான் செய்கிறாரு. ஒரு சொசைட்டியவே அவர் ரொம்ப இம்பேக்ட் பண்ணுகிறாரா, ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கும்படிக்கு அந்த கட்டளையை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது 10 13வது வசனத்தை வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் யோசபாத்தோடு இருந்ததுனால கர்த்தர் என்ன பண்றாருன்னா, யூதா சுற்றி இருக்கிற தேசங்களை எல்லாம் கர்த்தருடைய பயங்கரம் வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உண்டு பண்ணுகிறார். அதனால யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதபடிக்கு கர்த்தர் ஒரு பயத்தை அங்கே இருக்கிற ராஜாக்களுக்கு வந்து கட்டளை இடுகிறார். அதனால வந்து அவங்க நினைப்பாங்க, யோசபாத்தோடு கர்த்தர் இருக்கிறாரே, நம்ம யுத்தத்துக்கு போனால் நம்ம தானே தோற்று போவோம். இதே கர்த்தர் தானே அன்றைக்கு எகிப்திலிருந்து அந்த ஜனங்களை மீட்டெடுக்கும் போது யுத்தம் பண்ணினார். இன்றைக்கு அதே யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் யோசபாத் தோடு கூட இருக்கிறார் என்று நம்ம அவன் கூட சண்டைக்கு போகக்கூடாது என்ற பயத்தை வந்து கர்த்தர் கொடுத்தாராம். அதுதான் நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தால் அவனுடைய சத்துருக்களை கூட சமாதானம் பண்ணும்படிக்கு கர்த்தர் செய்வாராம். அப்போ இந்த யூதா ராஜாவை சுற்றி அநேக சத்துருக்கள் இருந்தார்கள் என்று நான் சொன்னேன். முதலாவது சத்ருவே இந்த யூதா தேசத்துக்கு விரோதமாக வந்தவர்கள் தங்களுடைய இனத்தாராகிய இஸ்ரவேலர்களே சத்ருவா இருந்தாங்க. அடுத்தது மோவாபியர், அம்னோன், அடுத்தது அங்கே இருக்கிற ஏதோமியர், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்களாம், யூதாவுக்கு விரோதமாக வந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பயத்தை உண்டு பண்ணினாரா யோசபாத்தோடு இருக்கும்படிக்கு. அப்போ இன்றைக்கும் கூட
கர்த்தரோடு கூட நம்ம இணைந்து இருந்தால், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால், நமக்கு எதிராய் வருகிற பொல்லாப்பு அது பயப்படும். ஹல்லேலூயா. நம்மை நெருங்காது. பிசாசு கண்டு அலறுவான், ஐயோ இவங்க ஜெபிக்கிற ஜனமாச்சே, இவங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறாரே, நம்ம போயிட்டு அவங்கள நம்ம ஏதாவது துன்பப்படுத்தினா கர்த்தரே அவங்களுக்காக யுத்தம் செய்வாரே என்று எதிரியின் படைகள் அஞ்சும்படிக்கு கர்த்தர் ஒரு பயத்தை உண்டு பண்ணுவாராம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கிறிஸ்துவராகிய நாம் பயப்படவே தேவையில்லை. நம்மோடு கூட இருப்பவர் பராக்கிரமசாலி ஆகிய கர்த்தர். உலகத்தில் இருக்கிற அவனை விட நமக்குள் இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா. அதனால யுத்தம் அவருடையது. நம்ம என்ன பண்ணோம்? சும்மா இருக்கணும், ஜெபித்து விட்டு சும்மா இருக்கணும். அந்த இடத்துல போய் நம்ம பெரிய ஆளுன்னு காட்டிக்கொள்ள நம்ம யுத்தங்களை பண்ணக்கூடாது, நம்ம சண்டைகள் போடக்கூடாது என்று இந்த நாளில் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது, பெலிஸ்தியரில் இருக்கிற சில பேர் என்ன பண்ணுறாங்களாம், யோசபாத்தோடு கர்த்தர் இருப்பதை கண்டு பயந்து என்ன பண்ணுறாங்களாம், அந்த இடத்துல டாக்ஸ் பே பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துல பகுதி பணத்தோடு கூட காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அடுத்தது, அரேபியர்களும் அவனுக்காக என்ன பண்ணுறாருன்னா 7700 ஆடுகளை கொண்டு வராங்க. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், அந்த இடத்துல 7000 ஆடுகள், 7700 ஆடுகள் எல்லாவற்றையும் கொண்டு காணிக்கைகளாக கொடுக்கிறார்கள். 12, யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களை கட்டினான். நம்ம இதை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இதே போல எகிப்தில் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் இல்லையா? யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுனால யோசேப்பின் தலையை கர்த்தர் உயர்த்தினார். அந்த இடத்துல அப்போ பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு நிற்கும்படிக்கு கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததுனால யோசேப்பு என்ன பண்ணுறான்? எழும்பி அங்கே இருக்கிற ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களை எல்லாம் கட்டி அந்த பஞ்ச காலம் வருவதற்கு முன்பாகவே அந்த அறுவடையில் வருகிற எல்லா களஞ்சியங்களையும் சேர்த்து வைக்கிறான். அந்த பஞ்ச காலம் வரும்போது கூட எந்த சேதமோ எந்த பட்டினியோ பசியும் அந்த தேசத்தில் இல்லாதபடிக்கு அங்கே யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். இந்த யோசபாத்தும் காரிய சித்தி உள்ளவனாய் இருக்கிறான். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால். ஹல்லேலூயா. அதனால சுற்றுப்புறத்தார் இந்த பெலிஸ்தியர் அரேபியர்லாம் காணிக்கைகளை கொடுத்து, ராஜாவே நாங்கள் உங்களோட சமாதானமாக இருக்கிறோம், நான் உங்கள் கூட சண்டை போட வரல, என் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லும்படிக்கு கர்த்தர் அவனுடைய தலையை உயர்த்தினார். அப்போ இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக நம்மளுடைய தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதை பார்த்து கொண்டிருக்கிற சத்ரு வெட்கப்பட்டு போவான். அதை பார்த்து கொண்டிருக்கிற சத்ரு ஐயோ இவங்க கூட மோதினாலே கர்த்தர் நம்ம அடிக்கும்படிக்கு அவர் வருவார், அதனால இவங்க பேச்சுக்கே போகக்கூடாது என்று என்ன பண்ணுவான்? வெட்கப்பட்டு ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா. அப்போ நான் இந்த 2வது பகுதிக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்திருந்தேன், கர்த்தருடைய பிரசனம் பெருக்கத்தையும் பலத்தையும் உண்டு பண்ணும் என்று. அப்போ யோசபாத்துக்கு கர்த்தர் பலத்தையும் அவனுடைய எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை பெருக்கத்தை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து 14 19 வரைக்கும் வாசித்து முடிப்போம். அப்போ இந்த இடத்துல யோசபாத் ஒரு ஞானமான முடிவு எடுத்தது நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு மிகுதியான பலன்களை கொடுப்பதை நாம் காண முடியும். யோசபாத்துடைய இருதயம் கர்த்தரை தேடினது நிமித்தம் கர்த்தருடைய பிரசனத்தினால யோசபாத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்தார். இந்த இடத்துல நம்ம ஒரு சார்ட் போட்டு பார்ப்போம் என்றால், கடந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாக்களுடைய இலக்கத்தை நாம் பார்த்தோம் என்றால், ரெஹோபயாமோடு 1,80,000 மிலிட்ரி ஃபோர்ஸ் மாத்திரமே இருந்துச்சாம். அடுத்தது அபிஜா என்கின்ற ராஜாவோடு 40,000 மிலிட்ரி ஃபோர்ஸ் மாத்திரம் இருந்தது. ஆசா நம்ம பார்த்தோம், இவனுடைய தகப்பன் கிட்ட எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 5,80,000 பேர்கள் மாத்திரமே சண்டைக்கு பழகினவர்களாக இருந்தாங்களாம். ஆனால் கர்த்தர் இந்த யோசபாத்தோடு இருந்ததுனால 1,16,000 மில்லியன் கணக்கான மிலிட்ரி ஃபோர்ஸ் இருந்துச்சா. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு மிகுதியான பெருக்கம் இல்லையா? லட்சங்கள் எங்கே இருக்குது, ஆனால் மில்லியன் எங்கே இருக்குது?
கர்த்தர் இவனோடு இருந்ததுனால இவனுடைய எல்லா எதிரிகளையும் சமாதானம் உள்ளவைகளாக்கி ஆண்டவர் ஒரு பெரிய பராக்கிரமசாலியாய் அவனோடு கூட இருந்து கர்த்தர் அவனுடைய தலையை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இந்த நாளுடைய செய்தியுடைய முடிவுரை என்னவென்றால், நாம் கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து நாம் வாழும்போது, கர்த்தரை தேடி அவரை பற்றி கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய பெருக்கத்தை அவர் கட்டளை இடுவார். ஆண்டவருடைய வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்கள் செழிப்பார்கள். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏன் இன்னும் வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டே நாம் இருக்கிறோம்? அநேக நேரத்தில் நம்ம எத்தனையோ முயற்சிகளை நம்ம எடுத்திருப்போம். அடுத்தது வேலைக்கு போயிருப்போம், நம்ம அநேக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறோம். ஆனால் சில நேரத்தில் நம்ம தோற்று போவதற்கு காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம ஆண்டவருக்கு கொடுப்பது இல்லை. ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ முதலாவது தேவனுடைய வழிகளை நாம் தேடும் போது, அவருடைய நீதி நியாயங்கள் ஆகி அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். யோசபாத் அதுதான் பண்ணார். அவர் கர்த்தரை தேடினார். அடுத்தது ஆண்டவருடைய வார்த்தைகளை உறுதியாய் பிடித்து கொண்டு மற்றவர்களுக்கும் அதை பிரசித்தப்படுத்தும்படிக்கு அவர் ஒரு டீமை உள்ள அனுப்புகிறார். இன்றைக்கு நாமும் கூட யோசபாத்தை போல எழும்ப வேண்டும். கர்த்தரை நாம் தேட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும். அடுத்தது ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிரதான கட்டளையாகிய அவருடைய சுவிசேஷத்தை நம்ம உலகமெங்கும் சென்று ரட்சிக்கப்படாத ஜனங்களை ஆண்டவர் பக்கமாய் திருப்ப வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 3 காரியத்தை நாம் செய்யும் போது கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே ஒரு பெருக்கத்தை அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நமக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பினாலும் கர்த்தருடைய பார்வையில் நம்ம பிரியமான வழியில் நாம் நடக்கும் போது நம்மளுடைய சத்ருக்களை கூட சமாதானம் உள்ளவைகளாக்கி அந்த சத்ருவின் எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இனி நான் கர்த்தரை தேட போகிறேன், நான் உறுதியாய் நான் அவரை பின்பற்ற போகிறேன். இனி நான் ஒரு நாளும் நான் இந்த உலகத்தை தேடி போக மாட்டேன், இந்த உலகத்து மனிதர்களை நம்பி நான் ஓட மாட்டேன். யோசபாத்தை போல நான் உறுதியாய் நான் கர்த்தரை பிடித்து கொண்டு அவரை சார்ந்து நான் நிற்க போகிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறவர்கள் நாம் எழுந்து நின்று நம் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா? இதுவரைக்கும் நம்ம கர்த்தருடைய வழியில் நடக்காமல் அவரை தேடாமல் வேற ஏதாவதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்திருந்தோன்னா இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், ஆண்டவரே இனி நான் உங்களுடைய வழியை நான் தேட போகிறேன், இனி உம்முடைய வேதத்தை நான் உறுதியாய் பிடித்து கொள்ள போகிறேன். நான் மாத்திரம் அல்ல, என்னுடைய முழு குடும்பமே உம்மை தேடும்படிக்கு நான் இனிஷியேட் எடுத்து அப்பா நான் அவர்களை உங்கள் பக்கம் திருப்ப போகிறேன்ப்பா. அது மாத்திரமல்ல, நீங்கள் எங்கள் கரத்தில் கொடுத்த பிரதான கட்டளைகளை நான் கை கொண்டு அப்பா நாங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் ஆண்டவரே நாங்கள் சீஷராக்கி அவர்களுக்கு உம்முடைய உபதேசத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம் என்று தெய்வ சமூகத்தில் எழும்பி நான் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருடைய கருத்தில் நாமே ஒப்பு கொடுப்போம். திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே என்ற பாடலை நாம் பாடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி 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 ஆண்டவரே.
இது இந்த வேலையில் கூட தகப்பனே அப்பா, இந்த நாளில் இந்த அதிகாரத்து மூலமா அநேக வார்த்தைகள் இங்கே கூட நீங்கள் பேசுனீங்கப்பா. இப்பொழுதும் அடிகளை மறைத்து நீர் வெளிப்படுங்க. நான் சுயமாய் ஒன்றும் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் என் வாயோடு இருந்து நீங்கள் பேசுங்க. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழியிலே நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செயல்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான் என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம். யோசபாத் பாகால்களை வணங்காதபடிக்கு, அதாவது விக்கிரகங்களை வணங்காதபடிக்கு அவர் யாரை வணங்கினார்? உண்மையான தேவனை நோக்கி அவர் கூப்பிட்டார். ஆமென். அவர் ஆண்டவரை தேடி நடந்தார் என்று ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்டார். தாவீது எப்படி ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்டார், அதே போல யோசபாத்தை என்ன பண்ணுறான்னா உறுதியாய் பிடித்து கொள்கிறார். நாமும் கூட யோசபாத்தை போல் கர்த்தரை தேடி போகிறோமா, இல்லை உலகத்தின் மனுஷனை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? இந்த நாளை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். எத்தனையோ முறை நம் வேலைகளையும் மனுஷர்களையும் தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்று தேவன் நம்மை பார்த்து பேசிக்கொண்டு இருக்கிறார். நாம் தேவனை தேடி வர வேண்டும். இன்னும் அதிகமாக நாம் தேவனை சார்ந்து அவரை உறுதியாய் பெற்று கொண்டு நடக்க வேண்டும் என்று இந்த நாளில் இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னோட சாட்சியை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். எத்தனையோ முறை பார்த்தீங்கன்னா வேலைக்கு நிறைய நேரத்தை நான் கொடுத்து இருக்கிறேன். நான் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா நான் ஞாயிறு தோறுமே வேலை வைப்பாங்க. அப்போ வாரத்தின் முதல் நாளில் கூட என்ன பண்ணேன்னா, ஐயோ அந்த ஒரு நாள் சம்பளம் போயிடுமேன்ட்டு எத்தனையோ முறை நான் வேலைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் ஆண்டவரை தேடி வரதை நான் விட்டுருக்கேன். ஆனால் இந்த நாளில் யோசபாத்தை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாம் தேடி வர வேண்டும். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் வார்த்தையை கொண்டு செல்கிறவர்கள் நாம் இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுக்கலாமா? எத்தனையோ முறை நாம் அதுபோல் வேலைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாம். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்கள பிரியப்படுத்தும்படி ஆண்டவரை விட்டு நிறைய முறை நம்ம தூரமாக போயிருக்கலாம். ஆனால் இந்த வேலையில் ஆண்டவரை நம்ம உறுதியாய் பற்றிக்கொள்வோம். அவரை தேடி நாடி நம்ம ஓடி வரலாம். இந்த நேரத்தில் அர்ப்பணித்து நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? இந்த வேலையில் கூட தகப்பனே, எத்தனையோ முறை நாங்கள் உண்மை தேடாதபடிக்கு உலகத்துக்கு நாங்கள் நேரத்தை கொடுத்துருக்கோம்ப்பா. இங்கே வேலை தான் எங்களுக்கு பெருசு என்று வேலையை தேடி நாடி ஓடணும்ப்பா. இதோ மனுஷனை பிரியப்படுத்தும்படியாக எத்தனையோ முறை நாங்கள் ஓடணும்ப்பா. ஆனால் உண்மை
தேடி வருவதில் நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தோம்ப்பா. எங்கள் வீட்டில் இருக்கிற வேலைக்கு இம்பார்ட்டன்ட் எத்தனையோ முறை கொடுத்துருக்கலாம். பொறுமையாக போகலாம், தேவனை ஆராதிக்கிறதுக்கு பொறுமையாக போகலாம், வேதத்தை வாசிக்கிறதுக்கு பொறுமையாக போகலான்ட்டு எத்தனையோ முறை நாங்கள் அப்பா நிர்விசாரணமாக நாங்கள் இருந்திருக்கிறோம்ப்பா. இந்த வேலையில் எங்களை மன்னிங்கப்பா, இந்த வேலையில் எங்களை மன்னிங்கப்பா. எங்கள் தேவாதி தேவனே, யோசபாத் உம்மை தேடி நாடி வந்தான்ப்பா. அதனால் எத்தனை வித ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்கப்பா. அதே போல் இந்த நாளையும் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் தாங்கப்பா. இதோ பார்த்து கொண்டு இருக்கிற, கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. எங்கள் தேவாதி தேவனை யோசபாக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை இந்த வேலையில் அப்பா ஒவ்வொருவருக்கும் நீங்க தர போற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்துகிறோமே, மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை தேடுவோம், அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.